பன்னீர், டோஃபு அப்புறம் குடமிளகாய் எல்லாம் இருந்ததுல்ல, அதெல்லாம் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா ஸ்டைலில் வந்து ஒரு கிரேவி வச்சாச்சு. சூப்பராக இருந்தது சப்பாத்திக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெசிபி வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். கடையில் வாங்கினதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன்ல, அந்த 6 ஃபார்ச்சூன் ஆயில் பாட்டில் இருக்குது பாருங்கள், எல்லாமே சேர்த்து எனக்கு ₹6 தான் கிடச்சிது. ஆஃபர் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். மற்றதோட ப்ரைஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலுக்கு மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த டைம் அத்தை கொடுத்து விட்டுருந்த புளி வேறு தீர்ந்துருச்சு. அதையுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். நல்லா தான் இருக்குது. 200 கிராம் உள்ள புளி வந்துட்டு ₹35 அப்படின்ற மாதிரி கிடச்சிது. ஆஃப்டர்நூன் ஹஸ்பண்ட் நண்டை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது சூப்பராக குழம்பு வச்சுட்டு தோசைக்கு தான் வச்சு சாப்பிட்டேன். எந்த நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் எனக்கு தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து சுத்தமாக எனக்கு மீன் பிடிக்கவே இல்லை. நண்டு எனக்கு எப்பயுமே ஃபேவரெட். நண்டு சூப்பராக சாப்பிட்டேன்.